ப்ரோ படம் ஒன் டைம் வாட்ச் ப்ரோ. அவ்வளோ சினிமேட்டிக்காக இருக்கு ப்ரோ படம் ஃபுல்லாமே. தெலுங்கு ஆடியன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு மலையாள படம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டோரி வைஸ் வந்து பெருசாக இல்லைனாலுமே சிம்பிள் அண்ட் க்ளீன், நீட் அண்ட் க்ளீனாக எடுத்திருப்பாங்க படம். ஓகேங்களா? இது தெலுங்கு ஃபிலிம் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி கொஞ்சம் ஓவர் பில்டப் இந்த மாதிரி தான் வந்து தெலுங்கு ஃபிலிம் வந்து போகும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்காங்க 3 ஸ்போர்ட்ஸ்ல கலந்து எடுக்கிற மாதிரி அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல? சூப்பராக எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே சூப்பர். நல்லா இருக்கு. டைம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் படம் பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் நீங்கள். நல்லா இருந்துச்சு. ஓகே, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. சோசியல் மெசேஜோட எப்படி எடுத்துக்காங்க? கரெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி தான், அதில் சோஷியல் மெசேஜோட வரணுங்கிற ஒரு கான்செப்ட் தான். நல்லா இருந்துச்சு ஓவராலாக மூவி பார்க்கலாம். அதே மாதிரி நீ நம்ம எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னாக்கா தோக்குற மாதிரி போவோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அத்லெட் ஓடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. கீழே விழுந்தாலே நெக்ஸ்ட் நீங்கள் எழுந்து ஓடி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துருவீங்க. அதெல்லாம் வந்து சினிமாவில் மட்டும் நடக்கும், நிஜத்தில் நடக்காது. நிஜத்தில் வரது படமாக எடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. டிஃபிகல்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு போர்ஷனுமே நல்லா நீட்டாக எடுத்திருக்காங்க. நல்ல டைம் வந்து உங்களுக்கு புரியும் ஏன் வந்து ஒரு மாறினன்ற மாதிரி ஸ்டோரி வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ராம் சரண் நடிப்பு ப்ளஸ் ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கதைக்கு வந்து அது நல்ல ஆப்டாக இருந்துச்சு. ஓகே, ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், அது எப்படி காமிச்சிருக்காங்க? ஆமாம், ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட இதுவும் சொல்லியிருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் என்ன? பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ராம் சரண் அவங்களும் சரி, ஜான்வி கபூர் அவங்களும் சரி, அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. வெங்கடேஷ் அவர் பேர் எனக்கு தெரியல, அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இல்லை ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சும்மா படத்துக்கு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்காம நிஜமா ஒரு படத்தை எடுக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல ப்ரோ, அந்த வித்தியாசம் தான் நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து எனக்கு பர்சனலி கனெக்ட் ஆகலை. லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவர் பேசுறது அது மட்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் அவங்க கிராமத்துக்காக பேசுறது இது மட்டும் தான் வந்து கனெக்ட் ஆகுது. பிகாஸ் அவங்க கிராமத்தில் வந்து ஒரு அங்கீகாரமே இல்லாமல் ஒரு கிராமத்துல இருந்து வரவர் தான் நிறைய பேர்கிட்ட போராடியுமே அவர் கிராமத்தில் அவர்கிட்ட ஒரு ஆதார் கார்டு கிடையாது, ஒரு ஓட்டர் ஐடி கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்குது அவங்க கிராமம். அங்கேருந்து கிராமத்துலேருந்து வந்து ஒரு ஏஷியன் கேம்ஸில் வந்து மெடல் பண்ணி, அதுவும் பேரா ஏஷியன்ஸில் வந்து மெடல் பண்ணுற போது அப்போது மெடல் வானாடா இந்தியனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் கிராமத்துக்கு அங்கீகாரம் தாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டோரி மாதிரி போகுது. சோசியல் மெசேஜ் மாதிரி தான். ஸோ வந்து அவர் ஏன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுட்டு இன்னொரு ஸ்போர்ட்ஸ்க்கு மாறுறாருன்ட்டு, ஸோ அதில் ஏன் அவர் வந்து இன்னொரு பேரா ஒலிம்பிக்ஸ் போறான்றதே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓவராலாக 3 hours அண்ட் அபவ்ங்கிறதுனால கொஞ்சம் மூவியோட இது ட்ராக் இருக்கு. ஆனால் பார்க்கலாம். இதில் மூவி பயங்கரமாக இருக்குது. டைரக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது. கலை ஃபுல் ஃப்ளெட்ஜாக நல்லா இருக்குது. நடுவில் வந்து ஒரு கேம் சூஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே கிரிக்கெட், அதுக்கப்புறம் குஸ்தி, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நம்ம அத்லெட் அப்படின்னு சொல்லிட்டு 400 மீட்டர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து சினிமேட்டிக்காக இருக்குது. ஒரு கிரிக்கெட் பால் ஷாட்டு அதை வந்து எப்படி தான் ஆட முடியும், அப்படி தான் ஆடணும். அதை விட்டுட்டு இவர் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதே மாதிரி குஸ்தியில் வந்துட்டு குஸ்தி மட்டும் தான் போட முடியும். அதில் கிரிக்கெட்டில் வந்து குஸ்தி அப்பெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. மேபி தெலுங்கு ஆடியன்ஸ் அவங்க எப்படி பார்ப்பாங்க அது தமிழ் பார்த்துக்கலாம். அவங்க 2 பேரும் காம்படிஷன் அது ஆஸ் யூஷுவல் ஒரு ஹீரோயின் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க படத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போர்ஷன் சின்னது தான், சும்மா பாட்டுக்கு வருவாங்க அவ்வளோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் தமிழ் ஆடியன்ஸ் கேட்டு பார்க்கலாம். கமர்ஷியல் மூவி, ஆல் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான மூவி தான். ப்ரெடிக்டபிள் நிறைய இருக்கு, பட் இருந்தாலும் அது வந்து நேச்சுரலாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. 3 மணி நேரம் மேலே இருக்கு. ரொம்ப போர் அடிக்குதா படத்தை? இல்லை நான் எப்போ வந்தேன் எப்போ முடிஞ்சுன்னு கூட தெரியல. அவ்வளோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, கனெக்ட் ஆகுது. ரொம்ப லென்த்தாக இருக்கு. 3 மணி நேரம் கொஞ்சம் லென்த்தாக தான் சார் போகுது. நிறைய பேர் நடுவில் இருந்து போயிட்டாங்க. நான் அவங்க பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஓகே 3 மணி நேரத்துக்கு படம் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் சினிமேட்டிக்காக போகுது, அதுதான் வந்து ஒரு லேக். அது சினிமேட்டிக்காக போகிறதே ஒரு லேக் தான் நம்மளுக்கு. 3 மணி நேரம் ரொம்ப லென்த்தாக அது அப்படி தெரியாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏ ரஹ்மான் மியூசிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஏ ரஹ்மான் மாதிரியே தெரியாது உங்களுக்கு. அவர் நல்லா சூப்பராக போட்டிருக்காரு. எல்லாருக்கும் ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபைட் சீன், ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப்? ரெண்டுமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக நல்லா தான் இருக்கு ப்ரோ. சிவராஜ்குமார் அவங்கள எப்படி எடுத்துருக்காங்க? சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து 10 out of 10 தான். சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? அவரை பற்றி சொல்ல வேணும், பிரிச்சு எடுத்திருக்காரு, சூப்பராக இருக்கு. அவரோட பிசிக் பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த குஸ்திக்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த போர்ஷன்ல நல்லா இருந்துச்சு.